ஏங்க ஏங்க இந்த சாதியை ஒழிக்கணுங்க. அடிங் வாடாங்க. ஏன்டா சாதியை ஒழிக்கணும்? ஏங்க இந்த சாதி காதலுக்கு இடையூறா இருக்குதுங்க, அதனால சாதியை ஒழிக்கணுங்க. டேய் வெக்கமா இல்ல உங்களுக்கு? காதலுக்கு இடையூறா இருக்கு சாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட? உண்மையிலேயே காதலுக்கு இந்த சாதி இடையூறா இருக்கா என்ன? காதலுக்கு எல்லாமே இடையூறு தான்டா. உதாரணத்துக்கு சென்னை மவுண்ட் ரோட்ல ஜெமினி ஃப்ளைஓவர் பக்கத்தில் கருணாநிதி அவர்கள் திறந்து வச்ச செம்மொழி பூங்கான்னு ஒன்று இருக்கு. அங்கே போய் பாருங்க, வெறும் 5 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனால் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 50 காதலர்கள் உள்ளே போயிருப்பாங்க. ஆல்ரெடி 50 காதலர்கள் உள்ளே போயிருப்பாங்க. வெறும் 5 ரூபாய்க்கு காதலர்களுக்கு வாடகைக்கு விட்டாங்க அந்த பூங்காவை. உள்ளே போய் பாருங்க, ஒருத்தர் மடியில் ஒருத்தர் படுத்துக்கிட்டு சின்சியராக காதலிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, உண்மையிலே உங்கள் காதலுக்கு இடையூறாக இருப்பது என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அட அறிவு கட்டவனே, எங்கே வந்து என்ன கேள்வி கேட்குற? எதுவாக இருந்தாலும் போ நாயை, வெளியே போடா நாயை, ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிடுவான். டேய் உங்களுக்கு காதலுக்கு என்ன இடையூறு இருக்குன்னு தான் கேட்க போயிருப்ப. அதையே அவன் இடையூறாக நினைப்பான்டா மானங்கெட்டவனே. அதையே இடையூறாக நினச்சி உன்னை விரட்டி விட்டுருவான். ஆக காதலுக்கு சாதி மட்டும் இடையூறா இல்லை, காதலர்கள் எல்லாமே இடையூறாக தான் நினைக்கிறாங்க. அதனால் ஒரு பாடல் வரியில் இந்த காதலர்களுக்காக ஒரு பாடலாசிரியர் வச்சிருக்கான் பாருங்க வரி. அது என்ன வரி தெரியுமா? நாம் வாழும் வீடு ஆளில்லா தீவு, யாருக்கும் அனுமதி கிடையாது, வழி மாறி யாரும் வந்தாலும் வரலாம், வீட்டுக்கு முகவரி கூடாது. எப்படி வச்சிருக்கான் பாருங்க. காதலர்களாம் சின்சியரா காதலிக்கிறாங்களாம். அவங்க காதல் எங்க இருக்கணுமா? யாரும் இல்லாத தீவுல இருக்கணுமா. அவங்க வந்து காதலிக்கிறத யாரும் இல்லாத தீவுல காதலிக்கணுமா. இந்த மானங்கட்ட நாய், இதை உங்களை போல மானங்கட்ட நாய்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களாம். அதனால தீவா இருந்தா கூட அங்க ஒரு வீடு இருந்ததுன்னா நமக்கு முகவரி இருக்கக்கூடாதுங்கிறான். முகவரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நாய்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும்னு நினைக்கிறான். அப்போ காதலுக்கு இடையூறா இருப்பது சாதி மட்டும் இல்லை, உங்க ஆத்தாலும் இடையூறா இருக்கா, உங்க அப்பனும் இடையூறா இருக்கான், நீயும் இடையூறா இருக்க. அதனால 2 ரூபா எலிமருந்து குடிச்சு எல்லாரும் செத்துருங்க, காதலர்கள் நிம்மதியா காதலிக்கட்டும்.